ஹல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு இது அவசியம். ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தருக்கு முன்பாக ஆமென் ஒரு கையை மடக்கி ஒடுக்கி அப்படியல்ல. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது இருதயம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ, கிளியராக இருக்கிறதோ, அதற்கேற்றபடி கரம் எரித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கரம் எரித்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது எதற்காக என்றால், எதனாலன்னா நம்ம கரம் எரித்து நிற்கும்போது தான் அதில் பலனை போடுகிறார். அதில் ஆண்டவர் நமக்கு பதிலை தர ஆரம்பிக்கிறார். அதற்கு சான்றாகத்தான் அந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுவதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால இதில் சிலர் கூச்சப்பட்டு கையை தூக்க மாட்டாங்க. கூச்சப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ஜபிக்கும் போது அப்படி கூச்சத்தோடு நின்று அடக்கி உடக்கி யாராவது என்ன தப்பா பேசி அப்படியெல்லாம் கிடையாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தில் பரிசுத்த ஜீவிதம், பரிசுத்த வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்முடைய கரங்கள் தேவ சமூகத்தில் விரிக்கப்பட்டதாகவே இருக்கும். அல்லேலூயா. அந்த விரிக்கப்படுகிற கரத்தில் விரிக்கப்படுகிறது. நம்ம கரத்தை விரிக்கிறோம். விரிக்கப்படுவது நம்முடைய கரம் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் வஸ்திரமும் சேர்ந்து விரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சேர்ந்து விரிக்கும் பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் எப்படி ரூத் அந்த போர்வை விரித்து அந்த எஜமானனுக்கு முன்னாடி, அந்த மணவாளனுக்கு முன்னாடி காண்பித்த பொழுது அதிலே பலனால் நிரப்பப்பட்டது போல இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நம்ம கரத்தை விரித்து காண்பிக்கிறோம் என்பது மனிதனுக்கு முன்பால நம்முடைய கரம் விரிக்கப்படும் பொழுது இருதயம் சேர்ந்து விரிக்கப்படுகிறது. இருதயத்திலே அணிந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் சேர்ந்து விரிக்கப்படுகிறது. அங்கே தான் கர்த்தர் பலனையும் பதிலையும் கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்துக்கு சொல்லப்படும், விரிச்சு பிடி, அங்கதான் பலன் உனக்கு உண்டாகும், அங்கதான் உனக்கு பலனை நான் போடும் அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். நம்ம ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறோம். நம்ம இன்றைக்கு நாம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்வை கர்த்தர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாதபடி காத்து கொள்ளுகிற அனுபவம், ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் நம்மை சுத்திகரித்து கொண்டு, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நம்மை தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி கொண்டவர்களாக நாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் இந்த அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென்.